பொதுவா நாம என்ன நினைப்போம்? எதையாவது கெட்டியா புடிச்சுக்கிட்டா அதுதான் பலம்னு. ஆனா, சில விஷயங்கள விட்டு குடுக்கறதுல, அதாவது சரணடையறதுல ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த ஆச்சரியமான சக்திய பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மிகப்பெரிய பலமே ஒரு விஷயத்த கெட்டியா புடிச்சுக்கிறது இல்ல, அத சரியான நேரத்துல சரி போகட்டும்னு விட்டு கொடுக்கறதான்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது நம்மளோட இயல்பான குணத்துக்கே எதிரா இருக்கு இல்லையா? ஏன்னா நாம எப்பவும் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க தான் ஆசைப்படுவோம். ஆனா ஒருவேளை உண்மையான சக்தி அதுல இல்லாம விட்டு கொடுக்கறதுல இருந்தா யோசிக்கவே வித்தியாசமா இருக்குல்ல? நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில இத பண்ணுவோம். அடுத்து என்ன நடக்கும்? அதை எப்படி நாம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு ஒரே பிளானிங் தான். எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? சிம்பிள். நாம பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, சைக்காலஜி டுடேல நான்சி கோலியர் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப கரெக்ட். நம்ம மனசு இருக்கே, அது பார்க்குற எல்லா விஷயத்தையும் தன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதுக்காக நம்மக்கிட்ட எண்ணிலடங்காத உத்திகள், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு பிடிச்சதை அடையறதுக்கும் பிடிக்காததை தள்ளி வைக்கிறதுக்கும் நம்ம மூளை ஓயாம வேலை செஞ்சு புதுசு புதுசா பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? நம்ம போடுற பிளான் எல்லாம் ஃபெயில் ஆகிடும். நம்மளோட எல்லா உத்திகளும் தோத்து போகும். அதுக்கு மேல போராடவே முடியாதுங்கிற நிலைமை வரும்போது என்ன நடக்கும்? அந்த இடத்துல தான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம கையாறு நிலையில நிப்போம். அந்த மொமெண்ட்ல தான் சரணடைதல்ங்கிற விஷயம் ஆரம்பிக்குது. அப்போ சரணடைதல்னா அப்படின்னா என்ன? நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு தோல்வியா? இல்ல பலவீனமா? கண்டிப்பா இல்ல. அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. வாங்க அத 2 அழகுல கோணத்திலிருந்து பார்க்கலாம். ஒன்னு உளவியல், இன்னொன்னு இறையியல். உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, சரணடைதல்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் தீந்து போன ஒரு நிலை. அதாவது நம்ம கிட்ட வேற எந்த பிளானுமே இல்ல, அடுத்து என்ன பண்றதுனே தெரியலங்கிற ஒரு புள்ளி. ஆனா இறையியல் பார்வையில இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இனிமே என் கையில எதுவும் இல்ல, எல்லாம் அந்த மேல இருக்கிற சக்தியோட விருப்பம்னு நம்மளோட கட்டுப்பாட்ட முழு மனசோட ஒப்படைக்கிறது தான் சரணடைதல். சரி, தியரியா இத பத்தி பேசிட்டோம். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க வரலாற்றிலேயே மிக முக்கியமான, மிக சக்தி வாய்ந்த ஒரு சரணடைதல் கதைய பார்க்கலாம். இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெரிய பாடம். கிறிஸ்தவ நம்பிக்கையில பாத்திரம் அல்லது த கப் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இது வரப்போற ஒரு பெரிய துன்பத்தையும் மரணத்தையும் குறிக்குது. அதை ஏத்துக்கிட்டு தன்னோட மனித விருப்பத்தை ஒரு தெய்வீக திட்டத்துக்கு முன்னாடி அர்ப்பணிக்கிறதை இது குறிக்குது. கெத்சமனே தோட்டத்துல சிலுவை மரணம் தனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் இயேசு தன்னோட மனித இயல்புல இருக்கிற அத்தனை வேதனையும் வெளிப்படுத்துறாரு. ஆனா கடைசியில அவர் தேர்ந்தெடுக்கிறது சரணடைதலை தான். நாம இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா சரணடைதல்ங்கிறது ஒரே நிமிஷத்துல நடக்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு புரியும். அதுல 3 முக்கியமான படிகள் இருக்கு. முதல் படி மனித வேதனை, வலியை தவிர்க்கணுங்கிற இயல்பான நேர்மையான ஆசை. 2வது படி நேர்மையான வேண்டுகோள், இந்த சுமையை என்கிட்ட இருந்து எடுத்துடுங்கன்னு கேட்கறது. 3வது ரொம்ப முக்கியமான படி முழுமையான சரணடைதல், அதாவது என் விருப்பம் இல்ல உங்க விருப்பமே நடக்கட்டும்னு சொல்லி தன்னோட சித்தத்தை பிதாவின் சித்தத்தோட இணைக்கிறது. இது பலவீனம் இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய தைரியமான முடிவு. இயேசுவோட கதை ஒரு தனிப்பட்ட உதாரணம் கிடையாது. வரலாறு நெடுக்கா நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது, சரணடைறது மூலமா பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு தொடர்ச்சியான கருப்பொருள் மாதிரி. உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் எவ்வளோ வருஷம் கழிச்சு கிடைச்ச தன் மகனையே சரணடைய துணிஞ்சாரு. பவுல் தன்னோட பழைய அடையாளம், கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. எஸ்தர் ஒரு அந்நிய தேசத்துல தன்னோட உயிரையே பணையம் வச்சு ஒரு நோக்கத்துக்காக சரணடைஞ்சாங்க. இவங்க எல்லாரும் தங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தப்பதான் அவங்களால ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடைய முடிஞ்சது. சரி, இந்த பெரிய பெரிய கதைகள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா சரணடைதல்ங்கிறது அந்த மாதிரி வரலாற்று நாயகர்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயிற்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சரணடைதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஏதோ பெரிய பிரச்சனை வரும்போது எடுக்கிற முடிவு மட்டும் கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நாம திறந்த மனசோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கிறது தான் அது. டீல் ஆல்பர் கால்ஹோனோட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் ஹேண்ட்புக்ல இருந்து சில நடைமுறை யோசனைகள் இங்க இருக்கு. இத பாருங்க. நாள் முழுக்க அப்பப்ப நின்னு நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது, மத்தவங்கள கடவுளோட பார்வையில பார்க்க முயற்சி பண்றது, அப்புறம் இது ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், போட்டி போடணும், கையாளணுங்கிற அந்த தேவையை விட்டுடுறது. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். அடுத்த தடவை பயங்கர டிராஃபிக்ல மாட்டிக்கும் போது டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலா, சரி இது என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுதாங்க சரணடைதலோட முதல் படி. ஓகே, சரணடைதல்னா என்ன?
அதுக்கான வரலாற்று உதாரணங்கள் அது நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு இதுவரைக்கும் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், அதனால வர்ற பரிசு என்ன, அத பத்தி தான் இப்ப கடைசியா பார்க்க போறோம். இது கொஞ்சம் முரண்பாடான ஆனா ஒரு அற்புதமான பரிசு. இதுதான் அந்த முரண்பாடு. நாம எப்போ யதார்த்தத்தோட சண்டை போறத நிறுத்துறோமோ அப்போ நமக்கு கிடைக்கிறது தோல்வி இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய நிம்மதியும் அமைதியும் ஒரு விதமான எளிமையும் கிடைக்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறத நிறுத்துற அந்த நிமிஷம் தான் நமக்கு உண்மையான நிம்மதி கிடைக்குது. நான்சி கோலியே திரும்பவும் இதை எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. இனிமே இதனால தனியா செய்ய முடியாதுன்னு நாம எப்போ ஏத்துக்கிறோமோ அப்போதான் வாழ்க்கையோட ஓட்டம், அதாவது அந்த வாழ்க்கை நதி நம்மள தூக்கிட்டு போறத நம்மளால உணர முடியும். நாம தான் எல்லாத்துக்கும் பொறுப்புங்கிற அந்த தவறான நம்பிக்கை விட்டுடுறப்போ தான் வேற ஒரு சக்தி நம்மள தாங்கி பிடிக்குதுங்கிறத நம்மளால உணர முடியும். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த நீங்க இன்னும் ரொம்ப பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அத சரி போகட்டும்னு விட்டுட்டா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குமோ? யோசிச்சு பாருங்க. ஏன்னா சரணடைதலோட உண்மையான பரிசு கட்டுப்பாட்டை இழக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா இந்த நிகழ்கணத்தோட உயிரோட்டத்தை முழுசா உணர்ந்து அனுபவிச்சு வாழ்றதுதான். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.